இன்னைக்கு இந்த படம் வெற்றியடையணும் அப்படின்னு வாழ்த்த வந்திருக்கிற தயாரிப்பாளர் தானு அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரையுலக சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என் காலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன பிடிச்சிருக்கா கேள்வி கேட்டு தான் இந்த படம் தலைப்பு அமைந்திருக்கிறது. உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்க நானும் யார் என்ற கேள்வி கேட்ட ஒரு படத்தைத்தான் தயாரித்து இதுவரையில் 31 வருடங்களாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே கண்டிப்பாக என்ன பிடிச்சிருக்கா மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் நாயகனாக வரக்கூடியவர் யதார்த்த முகம், அனைவருக்கும் பரிச்சயமான முகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட முகம் கண்டிப்பாக திரையுலகில் வெற்றி பெறும். அதற்கு 12 முகங்கள் வெற்றி பெற்றது அதுக்கு ஒரு சாட்சி. இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் கேட்கும் பொழுதே செவி குளிர்கிறது, சிந்தை மகிழ்கிறது, தெளிவாக கேட்கிறது. இசை வார்த்தைகள்லாம் சரியாக கேட்கிறது. ஆகவே இந்த இசையமைப்பாளர் மிகப்பெரிய உயரிய இடத்தை பெறுவார். இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவருக்கு என்னிடமும் சம்பளம் வாங்கியதாக நான் அறிகிறேன். நான் இயக்குனர் விக்ரமன் சாரிடம் அவர் இணை இயக்கராக பணிபுரிந்த பொழுது சென்னை காதல் படத்திற்கு என் படத்திற்கும் பங்காற்றிருக்கிற அந்த பாங்கினை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அழைப்பதடை என்னிடம் கொடுக்கும் பொழுது இந்த இயக்குனரை பற்றி சொல்லும்பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல படம் தருவார், விக்ரமிடம் இருந்தால் மினிமம் கேரண்டி இயக்குனராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தம்பிக்கு உண்டு என்று அப்பொழுதே சொன்னேன். அதேபோல் இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேர்களும் சிறப்பான இடத்தை பெற்று மாபெரும் வெற்றி அடையும். டைகர் ஆடியோவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கூப்பிட போகிறவரை என்னன்னு சொல்லி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. அவரை இசையமைப்பாளர்னு கூப்பிடணுமா, நடிகர்னு கூப்பிடணுமா, தயாரிப்பாளர்னு கூப்பிடணுமா, இப்போ வேணால் இதை பாடலாசிரியர் எல்லாம் சொல்லலாம். இப்போ புதுசாக ஒன்று கூப்பிடணும்னா ஜட்ஜுன்னு கூப்பிடணும் உங்களை. கரெக்டு தானே சார்? அப்பப்போ கொட்டுறீங்க, நிறைய தட்டியும் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜட்ஜ் பேசுங்க சார். பார்க்கிறவர்களுக்கும் பார்க்கப்படுபவர்களுக்கும் நன்றி. ஏழை பற்றி சொன்னாங்க. 7 ஸ்வரம், 7 ஸ்வரம் ரிலீஸ் இன்றைக்கு. ஆகையால் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஒரு புதியவர்கள் எடுக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் எங்களை மாதிரி ஆட்கள் வர்றது நான் ரொம்ப அதிகமாக வர்றதில்லை. ஏன்னா பசங்க ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அதனால் சந்தோஷங்கள் தான், ரொம்ப சந்தோஷங்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கு நன்றி சொன்னாலே டைம் சரியாக போய்டுன்னு நினைக்கிறாங்க. நிஜமாகவே சமுத்திரக்கனி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கி வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் இருக்கிறார் அப்படின்னா அவர் பெரிய லெவலில் அவர் தான் காரணம். ஏன்னா அவர் ஒரு டிவியில் ஒரு சீரியல் ஒன்று எடுத்தபோது பிரபுவை ஆக்ட் பண்ண வச்சார். அவன் ஊர்லேருந்து வந்த புதுசு எனக்கு நம்ம கண்ட்ரோலில் பிள்ளைங்க இருக்கணும்னு சொல்லி நினைப்போம் இல்லையா. என்றைக்கோ டைம் லேட் ஆகிடுச்சு பொறுக்கு அவர் ஷூட்டிங் முடித்து அனுப்புறதுக்கு. கற்றுட்டு சொல்ல மாட்டியா ஊயின்னு அவன் நின்றுட்டுருக்கான், பேசாமல் நின்றுட்டு இல்லை இன்றைக்கி ஷூட்டிங் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகிடுச்சு ஸ்டடி அப்படின்னா சொல்லணுண்டா, நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி படப்படப்பு. அதற்கு பின்னால் அவங்களுக்கு கிடைச்ச முதல் சந்தர்ப்பத்தில் பிரபு ஹீரோவை போட்டு உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். பிரபுவுக்கு அந்த கேமரா ஆங்கிள்ஸு எப்படி வைக்கணும் எல்லாத்தையும் நிச்சயமாக அது ஒரு பாடசாலையாக இருந்திருக்கும். இன்றைக்கி வெங்கட் பிரபு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சமுத்திரக்கனியுடைய பாதிப்புகள் இல்லாமல் இருந்திருக்காது. ஏன்னா அவன் படம் நடிக்க அவர் எப்படி ஷாட் வைக்கிறாருங்கிறதையும், அதுக்கு முன்னால் அவர் நடித்தது என்னுடைய டைரக்ஷனில் தான் நடித்தான், பூஞ்சோலை அப்படின்னு ஒரு படம். அதை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். எங்கள் பசங்களுக்கு பார்த்துட்டு எல்லாம் ஒரு ஆனால் மிகச்சிறந்த காமெடி படமாக இருக்கும். ஏன்னா காமெடி படம்னா ரொம்ப சீரியஸ் மூவி. இப்போ பார்த்தா சின்ன பையனாக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபுவும் சங்கீதாவுடைய ஆரம்ப காலங்களையும் பார்த்தோம்னா இப்போ அது காமெடியாக தான் தெரியும். ஆக எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு உயரத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வெங்கட் பிரபுவுக்கு ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய சமுத்திரகனி எனது மூத்த பிள்ளை, அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் தானு சார்
எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் ஊக்கப்படுத்தக்கூடியவர். யார்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமைகளை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர். நஷ்டமானாலும் சரி, லாபமானாலும் சரி, நினைச்சோம் இதை கொண்டு வந்தே தீரணும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டவர் தானு சார் அவர்கள். அவருக்கும் எனக்கும் நிறைய உண்டு. இளையராஜா தானு சார் எங்களுக்கு உட்பட்ட விஷயங்களே எக்கச்சக்கமாக உண்டு. அந்த மாதிரி அவரும் மிக சாதனை செய்தவர். அதே போல் தேவா அவர்களும் மிக மிக சாதனையாளர். ஒரு நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன், இது நாங்களாம் கிராமிய பாடல்களை கொண்டு வந்தோம். மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே அப்படின்னு கொண்டு தான் அவர் கவலைப்படாத சகோதரா எங்கம்மா. அதாவது நாங்கள் வில்லேஜில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் எங்களுக்கு பழக்கமானல கொண்டு போவோம். நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய கானா என்ற ஒரு சப்ஜெக்டை வந்து சினிமாவில் கொண்டு வந்தது அவர் தான். அதற்காக இசைக்கு இன்னொரு இடத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு இல்லை நான் ட்ரெண்டு சொல்கிறேன். புல்வெளி அது நலம் நலமறியாவல் உன் நலம் நலமறியாவல் நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா நலம் நலமறியாவல். நல்ல பாட்டு, அருமையான பாட்டு, நல்ல பாட்டு. அப்புறம் பக்கத்தில் உட்காந்துருக்கிற நிரோஷா நிறைய ஒரு கூட்டில் உள்ள கோயிலுக்கு பல நூறு ஆசை நிறைய அவங்களுக்கு. நீ நான் என்பது நீ அல்லவோ தேவி தேவலோகம் வேறு ஏது தேவன் இங்கு உள்ள போதுன்னு அவங்களுக்கு. இதுக்கு மச்சான பாரடி மச்சமுள்ள ஆழடி ஆளரம்ப ஆழம் வாழரம்ப நீளம் அப்படி டிஸ்கோ சாந்தி நாங்கள்லாம் சேர்ந்து பண்ண ஒரு ஷோஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நின்னாங்க ஒரு கச்சேரியில். ஏம்மா உனக்கு டிஸ்கோ சாந்தின்னு பேர் வந்தது? இல்லைங்க, ஃபஸ்ட்டு படத்தில் நான் டிஸ்கோ ஆடினேன், அதனால் நல்ல வேளை ஏதோ ஒரு பேயாட்டம் ஆயிருந்தேன்னா என்ன பேர் வந்திருக்கும் தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கலாட்டா பண்ண காலங்கள்லாம் அதெல்லாம் உண்டு. விவேக் அவர்களை பற்றி எடுத்துக்கொண்டால் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் பிரேம்ஜிக்கு ஒரு சாங் எழுதி அந்த பல்லவி கேட்டேன். ரொம்ப ரொம்ப அமக்களமாக தூள் வாழ்த்துக்கள். நிஜம் இத்தனை பேரும் இத்தனை திறமைகளை வைத்திருக்கக்கூடிய இத்தனை பேர் இருக்கக்கூடிய மேடையில் நான் வந்ததுக்கு காரணம் அனுராதா. ஏன்னா நாங்கள் எங்களுடைய பழைய சிநேகிதமெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, எத்தனை படங்கள் அது நம்ம மறக்க முடியாத. சில்க் சுமிதா எனக்கு அருமை சகோதரி. நிஜமாக அந்த மாதிரி எல்லா சந்தோஷங்களையும் தரக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லா கொடுக்காத சந்தோஷங்கள் எதுவுமே இல்லை, கொடுக்காத ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை. மியூசிக்லேயும் சரி, படங்கள்லேயும் சரி, உங்கள் உணர்வுகளை புழிஞ்சிருக்கோம். உங்களை தெரியாமல் உங்கள் மனசுக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை பார்த்துருக்கோம். அந்த ஓரக்கண்ணில் பார்த்துட்டு ஏன்னா நல்லா ரசிச்சுட்டு உள்ளே போய் ரசிக்கக்கூடிய மைண்டையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி பல விஷயங்களை சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் களம் கிடைக்கிதுன்னா ரொம்ப புண்ணியமான ஒரு பிறவி என்று தான் சொல்ல வேண்டும் எங்களுடைய பிறவியை. ஏன்னா இந்த பரம்பரை இசையில் வர்றது ரொம்ப கஷ்டம். பரம்பரையில் அடுத்தடுத்து இயக்குநர்களாக வர்றது கஷ்டம், தொடர்வது கஷ்டம். எத்தனை பேர் இருக்கலாம், நடிகர்களாக வர்றது கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா பரம்பரையில் வந்திருக்கிறது சிவாஜி கணேசன் அவர்கள், பிரபு அவர்கள், விக்ரம் அவர்கள். நிஜமாக பார்த்தால் அறிவான நம்பிக்கையுடைய வெற்றியை பார்த்தால் அற்புதமான வெற்றி. ஆக ஆழமாக இருக்கக்கூடிய அந்த சந்ததிகளின் வாரிசு இவங்க தான் சொன்னாங்க. ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா. என்ன பாட்டு, அவருடைய ஸ்டைல் என்ன ஸ்டைல். இந்த கத்தி எடுத்தது விஜயபுரி வேறு. ஐயோ அம்மா, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்தது கலை குடும்பம் வாரிசு. அதனால் சொல்கிறேன், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. சாரை பற்றி எடுத்திங்கன்னா, சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா போட்டு அவருக்கு எழுதிய எல்லா சாங்களும் அவருடைய படங்களில் பணிபுரிஞ்சு அவர் முதல் படங்களில் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த படம் என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா எது தெரியல எனக்கு. என்ன பிடிச்சிருக்காவா அல்லது என்ன பிடிச்சிருக்காவா? என்னது இது? என்ன பிடிச்சிருக்காவா இல்லை என்ன பிடிச்சிருக்காவா? எப்படி வேணாலும் எப்படி இருக்குது. இப்போ போட்டால் தானே என்ன பிடிச்சிருக்கான்னு வரும். என்ன பிடிச்சிருக்கா சொல்லலாம். சேரும்போது சேர்ந்துடும். தமிழில் சொல்லுங்க. பேசும்போது என்ன பிடிச்சிருக்காங்கிறத சேர்ந்து சொல்லும்போது என்ன பிடிச்சிருக்கான்னு தான் வரும். எல்லாம் கேள்விக்குறியில் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க. யார் என்ற படம் அவர் எடுத்ததாக சொன்னாங்க. நீங்களும் கேள்விக்குறியில் பாட்டில் எதுனா சொன்னீங்க. நான் எழுதுனது செந்தூர பூவே என்ற காற்றே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. கேள்விக்குறியில் தான் என்னுடைய பாடலும் ஆரம்பித்தது.
ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கேள்விக்குறியே கிடையாது. எல்லாம் டிக்கு, எல்லாம் டிக்கு, எல்லாம் டிக்கு. எங்கே போனாலும் ஓகே 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 ஓகே. சமுத்திரக்கனி அவங்க படத்தில் பாட்டில் தானே, அதுக்கப்புறம் அவர் கூப்பிடவே இல்லை. புன்னை சரணடைந்தன் படத்தில் எல்லா பாட்டையும் கொடுத்தார். நட்பு அது பெரிய மறக்க முடியாது. எம்எஸ் விஸ்வநாதன், எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைக்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இளையராஜா அவர்களும் பாட நான் பாட்டு எழுதிய ஒரு அனுபவம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கிடைக்காது, இனிமேல் கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள். இந்த கேள்விக்குறியான இந்த படம் ஒரு டிக் மார்க்காக வந்து பிடிச்சிருக்கு 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரணும் என்று மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நிஜமாவே இங்கே இருக்கிற தானு சாரை பற்றி சொல்லணும்னா, சும்மா கிடந்த சூப்பர் ஸ்டார், சும்மா கிடந்த ரஜினி சாரை சூப்பர் ஸ்டார் ஆக்கியவர் அவர். உங்களுக்கு புரியாது. பைரவி என்ற ஒரு படம், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே சென்னையில். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு நாள் பிரித்தோன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டில்ஸ் வாங்கி அவங்கவுங்க மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு போஸ்டர் அமைச்சு அந்த போஸ்டரில் வந்து அப்படி போடுவாங்க இப்படி போடுவாங்க. ஸ்ரீகாந்த் சார் நடிக்கிறாரு, ரஜினி சார் நடிக்கிறாரு. ரஜினி சார் நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப இப்போ இன்றைக்கு வரைக்கும் நல்ல க்ளோஸ் ஸ்டேஜில் இருக்கவங்க. இவர் மட்டும் என்ன பண்ணார், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒன்றும் போடல, ரஜினிகாந்த் நடிக்கும் அப்படின்னா. இவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும்னு போஸ்ட் அடிச்சிட்டார். போஸ்ட் அடித்த உடனே அடுத்த நிமிஷம் ரஜினி சார் சொல்லி தயாரிப்பாளர் கலைஞானம் அவர்களும் இயக்குனர் பாஸ்கர் அவர்களும் அவர்கிட்ட போய், ஏன் போட்டு வம்பு பண்ணுறாரு, அவர் போய் பயப்படாருப்பா, இது எடுத்து மற்றவங்களாம் திட்ட போகிறாங்க, நடிகர் திலகம் இருக்காங்க, மக்கள் திலகம் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் இப்போ சூப்பர் ஸ்டார்னு போட்டேன்னா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது இன்னொன்னே பேசாமல் விட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பட்டம் கொடுத்தாரு. சுப்ரீம் சூப்பர் ஸ்டாரா என்ன கிரேட் சூப்பர் ஸ்டார் செகண்ட் வீக்கில் போட்டார். அது தொடர்ந்து தான் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னு வருவதற்கான ஆரம்ப காலம். அந்த பட்டத்தை எனக்கு ஏதாவது பட்டம் கொடுப்பாருன்னு தான் ஒன்றும் கொடுக்குது. ஆனால் நண்பர் என்ற பட்டத்தை கொடுத்துருப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சமீபத்தில் அவர் வந்து எங்கள் குழந்தைகள் பண்ணக்கூடிய இந்த சன் சிங்கர் நிகழ்ச்சியில் கூட்டம், நிறைய தகவல்கள், அற்புதமான தகவல்களை அவரும் சிவமணி வந்து எங்களோட பங்கேற்றுக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லா சந்தோஷங்களும், எல்லா இசையும், எல்லா படைப்புகளும், எல்லா ஜனங்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜட்ஜின்னு சொன்னாங்க, நான் சொல்கிற தீர்ப்பு அங்கே வரைக்கும் தான், மேடை வரைக்கும் தான், வெளியில் வந்து சொன்னால் ஒன்றும் தீர்ப்பு இல்லை. ஆகையால் சாதாரண மனிதனாகத்தான் அங்கே இருக்கும். அந்த கேமராவில் தான் அந்த ஜட்ஜெல்லாம் வரும். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு. ஏன்னா எப்படா முடிப்பான், எப்படா கேசட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, தியேட்டர்காரங்களும் வெயிட் பண்ணுறாங்க, நம்மளும் வெயிட் பண்ணுறோம். ஆகவே வித்யா அவர்கள் புதிதாக இசையமைப்பாளராக இங்கே அறிமுகமாகி இருக்கிறார். அவருக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா ஒரு இசைங்கிறது சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காத ஒன்று. மியூசிஷியனாக இருக்கலாம், வாத்திய கலைஞர்களாக இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது வாத்திய கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், பின்னணி பாடக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள், அதாவது பின்னணி கோரஸ் குழுவில் இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள திறமையை கொண்டு வந்து ஒரு இசையமைப்பாளராக மாறுவது மிக 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 கஷ்டம். நாங்களும் இசைக்கலைஞர்கள் தான். இளையராஜா, நான்லாம் வந்து வி குமார் அவங்கள்ட்ட, நான் வந்து குன்னக்குடி வித்யாநாதன்ட்ட, ஜிகே வெங்கடேஷன்கிட்ட இருக்கக்கூடிய மலையாள இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் நிஜமாக முக்கியமாக சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மானோட அப்பா சேகர், அவங்க வந்து எல்லா தெலுங்கு மலையாள மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் அவர் தான் அசிஸ்டன்ட். என்னையும் அண்ணன் இளையராஜாவையும் கரெக்டாக கண்டுபிடித்து, இளையராஜா அவர்களும் நாங்களும் நிறைய படங்களுக்கு, மலையாள படங்களுக்கு, தர்ஷாமத் சுவாமியிலிருந்து எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க அத்தனை பேருக்கும் இசை கலைஞர்களாகத்தான் இருந்தோம். இசைக்கலைஞர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ள தேடல் இதற்கு மேலே இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும், நம்ம அந்த லெவலில் வந்து 1 2 3 4 சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்த காரணத்தால் இசை கலைஞர்களாக இருந்ததை நாங்கள் தான் இசையமைப்பாளர்களாக மாறினோம். அதுதான் கரெக்டான வரைமுறை. திடீர்னு கம்ப்யூட்டர் தொட்டோன்னா ஒரு மியூசிக் வருதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் மயங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சமாச்சாரம். அதே பண்ணிக்குவோம். இப்போ வந்து யாரும் மியூசிக், உங்களுக்கே ஒரு கம்ப்யூட்டர் சொன்னால் நீங்கள் மியூசிக் டைரக்டர், ஒரு பாட்டை போட்டு ஒரு டிங் டங்கு டிங் டங்க டிங் டங்க தொட்டிங்கன்னா சொல்லுங்கள், வார்த்தை சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சத்தான் வந்தாய் வந்தாய் வந்துருச்சா பாட்டு, கெஞ்சத்தான் தந்தாய் தந்தாய், முடிஞ்சு போச்சு. அது அந்த அந்த ரிதமில் போட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் அதான் போட்டு துந்துந்துங்கு சிக்கு துந்து சிக்கு துந்து சிக்கு துந்துன்னு போடும். அப்படி தும் பம்பு ஜிம்பு டக்கு ஜும் பம்பா எல்லாம் கம்ப்யூட்டரில் வந்துடும். இதுக்கு என்ன பண்ண, நீங்கள் தொட்டிங்கன்னா போகிறோம் டன் டன் டான் டன் டான் டன் டான் அதிலே வரும் பாட்டு. இதை போட்டு என்ன பண்ணுறாங்க பசங்க, கம்ப்யூட்டர் தெரிஞ்ச உடனே நமக்கு மியூசிக் வந்துருச்சு அப்படின்னோடனே, சார் இதுக்கு ஒரு பாட்டு எழுதினா கொஞ்சம் அந்த கொஞ்சத்தான் வந்தாய் வந்தாய் கொஞ்சத்தான் தந்தாய் தந்தாய், முடிஞ்சு போச்சு பாட்டு. இது அறிவல்ல, அறிவது தான் அறிவு.
அதாவது தனக்குள் இருக்கக்கூடிய ராகத்தை எப்படி கொண்டு வந்து என்ன பாடலாக மாற்றுவது என்று அதில் ஆராய்ச்சி பண்ணி மேலே வர்றாங்களே, அந்த வகையில் வர்றாங்களாம் மேலே வந்து நிற்க முடியும். சுய சிந்தனை வேண்டும். கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா மியூசிக் வராது. கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் இனி வர்ற காலத்தில் அப்படி தான் இருக்கும். இது இப்போ நம்ம பேசுகிறதே ஃபேஸ்புக்கில் எக்கச்சக்கமாக போயிருக்கு. இப்போ நம்ம அவ்வளவு ஃபாஸ்டான காலத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அறிவை உபயோகப்படுத்தி ஆழமான கர்நாடக இசைகளின் ஆழங்களை மக்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளையும் ஒரு பாட்டு கேட்டேன், நல்லா இருந்தது. அந்த ராகத்தில் இருந்தது. ரொம்ப அருமையான பாடலாக இருந்தது, எனக்கு பிடித்த பாடலாக இருந்தது. ஒரு புதிய இசையமைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் இசையமைப்பாளர்கள் முதல் இசையமைப்பாளர் பி பானுமதி அம்மா தான். என்ன பாட்டு அவங்க பாட்டை போட்ட இதெல்லாம் அதெல்லாம் சொன்னால் பெரிய பெரிய சமாச்சாரங்கள், அதெல்லாம் ரொம்ப அற்புதமான சமாச்சாரம். இப்போ பானுமதி அம்மா மாதிரி சகலகலா வள்ளின்னு சொல்லக்கூடிய யாருமே கிடையாது. பெண்களில் வந்து இந்த மாதிரி இசைக்கு வர்றது ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் யாரும் எனக்கு தெரிஞ்சு உண்மையான திறமையில் பெண்கள் இல்லை. பெண் இருந்தாலும் அது வெற்றி பெற்ற திறமையிலையோ சுய சிந்தனையிலையோ வர்ற மாதிரி எனக்கு தோன்றவில்லை. எங்கள்கிட்ட சுய சிந்தனை இருக்குது, நல்லா கம்போஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. வாழ்க வளர்க. இந்த குழுவினர்கள் அத்தனை பேரும் வாழ்க. இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன பிடிச்சிருக்கான்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது டிக் மார்க் பண்ணிட்டு போகணும் என்று வாழ்த்துகிறேன். தொகுத்து வழங்கிய சகோதரி கூட மிக அருமையாக 7 பிடிச்சிங்க, 7க்கு அப்படியே 7லே போயிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கில் அதே நான் சமுத்திரக்கணி நிறையா பேசுவேன்னு நினச்சேன். நிறைய அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள். இயல்பான டைரக்டர், ரொம்ப இயல்பான டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளை. அவருடைய படங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிறையா பேசுவார்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம தனியாக பேசுகிறத விட மெயினில் அங்கே பேசுனீங்கன்னா தான் போய் சேரும். நம்ம தனியாக பேசுகிறதோக்கு வீட்டில் பேசுகிறதோக்கு எது எப்படி இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும், அத்தனை கேமரா வச்சுருக்கக்கூடிய கேமரா அசிஸ்டன்ட்ஸ் அத்தனை பேருக்கும், புகைப்படம் எடுப்பவர்களுக்கும், ஆடியோ ரிலீஸ் பண்ணிய டைகர் ஆடியோ சரண்யா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க மியூசிக்கில் அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த பாட்டு இப்படி இருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இசையிலே ஆர்வம் கொண்டு இந்த பாடலை வெளியிட்ட ஆடியோ கம்பெனிக்கும் டைகர் ஆடியோஸுக்கும் நன்றியை கூறி, இன்றிலிருந்து இசை தொடக்கட்டும், திருவிழாவாக எங்கும் திகழட்டும் என்று. எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு அது அப்புறம் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, அப்புறம் ஹீரோ பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். வாழ்க 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 அனைவரும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. தேனிசை தென்றல் தேவா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்க. இன்றைக்கி நம்ம இசை வெளியீட்டு விழாவில் வந்து ட்ரெய்லரும் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். மொத்த படக்குழுவினருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. கேமரா, கொரியோகிராஃப், மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம ஹீரோ கெவின் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோவாக அவர் நிச்சயமாக வருவார். ஏன்னா அவங்க அம்மா அனுராதா அம்மா வந்து அவ்வளோ ஒரு தங்கமான ஒரு குணம் படைத்தவங்க. நான் சொன்ன மாதிரி ஜிகே சார் சொன்ன மாதிரி அவங்களுக்காக தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியுது. நல்ல மனிதருக்கு பின்னாடி இவ்வளோ பேர், நியாயமான விஷயம்தான் இது. அற்புதமான ஒரு ஹீரோயின். இதில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ரவி அவர்கள் வந்து வில்லன் டான்ஸ் ஆடி இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். நல்லாவே ஆடுறார். நல்லா இருந்தது, படமே நல்லா இருந்தது. இதில் முக்கியமாக வந்து இசை வெளியீட்டு விழாவில் வந்து அங்கே ஹீரோ வந்து மியூசிக் டைரக்டர் தான். இவ்வளோ நிறைய கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லாம் வந்து நான் பேசுகிறது இந்த ஹீரோ தான் முக்கியம்னு சொல்லி பேசுவேன். பட் இந்த படத்துக்கு ஹீரோயின் தான் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீவித்யா கலை அவர்கள். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறது கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். எங்கள் கூட ஒரு 15 வருஷம் அவங்க சிங்கராக இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு ஞானம். பாடும் பொழுதே ஸ்வரம் சொல்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப அனுபவம் வேணும். ஸ்வரம் வந்து பாடுறது அப்படியே ஸ்வரம் பிடிக்கிறது, அப்படி ஒரு டேலண்ட் பர்சன் தான் வித்யா அவர்கள். அந்த பாட்டு கேட்டோம். முக்கியமாக ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து முக்கியமாக எதில் கவனம் செலுத்தணும்னா எந்தெந்த பாட்டை யார் பாடினா நல்லாயிருக்கும், அது முக்கியம். சில பேர் வந்து ரொம்ப கிளாசிக்கல் வித்வானை தூக்கி கானா பாட்டில் போட்டால் எப்படி இருக்கும்? எடுப்படாது, பாட்டு எடுப்படாது. அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுறதும் எடுப்படாது. ஆனால் வித்யா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த சிங்கர் செலக்ட் பண்ணி, சுசித்ரா ஃபஸ்ட்டு சாங் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கார்த்திக் அண்ட் நிறைய பிரியதர்ஷினி பாடியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம
படம் போடுறதுக்கு முன்னாடி வைத்தியநாதன் சார், அனந்த் வைத்தியநாதன் சார், ஐயோ என்ன பிரமாதமான மெலோடி அது. அப்படியே நானும் ஜிகே சாரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே அவ்வளோ நல்ல சாங் அது. அது பொருத்தமான பாடகருக்கு ஸ்ரீவித்யா கொடுத்துருக்காங்க. அதே போல் எல்லா பல்லவியும் நல்ல டூயட், ஒன்று அற்புதமான டூயட் அது. கண்ணுக்கு ரொம்ப அற்புதமாக கேமரா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வா தலைவான்னு ஒரு பல்லவி, அது ஒரு அற்புதமான ஃபுல் சாங்கே. மியூசிக் நல்லா இருந்தது. அதை மொத்தத்தில் நம்ம வரிகளை பாராட்டி ஆகணும். விவேகா அவர்கள் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டு, அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான பல்லவி. அந்த அந்த அதுக்கு ஆக்ட் பண்ணவருக்கு போய் சேர்ந்துருக்கு. அவர் வந்திருக்காரு அங்கே. ரொம்ப கடைசியாக கூட டான்ஸ் ஆடுவார் அவர் அந்த படத்தில். அது ரொம்ப நல்ல பல்லவி அண்ட் சரணமெல்லாம் அது பொருத்தமான டியூன் போட்டிருக்காங்க. அதே போல் ஸ்டீரியோ மிக்சிங், இதை தான் கவனிக்கணும். ஒரு பாட்டு மற்றவங்களை கவர்ச்சி கேட்குற மாதிரி இருக்கணும், மிக்சிங் நல்லா இருக்கணும். அது வித்யா அவர்கள் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு பர்ஃபெக்டான மிக்சிங். சாங் பின்னாடி வர ஓவர்லா ப்ளூட்டு அது இதெல்லாம் கூட அவ்வளவு பிரித்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. அற்புதமான விஷயம் அன்றைக்கி. அதே போல் டைகர் ஆடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இங்கே வந்திருக்க பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இதில் முக்கியமான விஷயம், இந்த படத்தோட முதல் வந்த ஒரு நியூஸ்லேயே நான் வித்யாவை கூப்பிட்டு பாராட்டு தெரிவித்தேன். இந்த ஒரு படம் வெற்றி அடைவதற்கு சார் சொன்ன மாதிரி விளம்பரங்கள், நான் நிறைய நாள் என்ன பிடிச்சிருக்கா படம் நியூஸாக பார்த்துட்ருக்கேன். அது ஒரு படத்துக்கு முக்கியம் ஒரு பிஆர்ஓ தான் முக்கியம். ஏன்னா அவங்க தான் அதை டெய்லி உழைச்சி எல்லா பேப்பருங்க ஊடகங்கள் இளையதளங்கள்லாம் கொடுத்து அற்புதமான மக்கள். நம்ம மௌனம் ரவி அவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தன்னோட கெரியரை ஆரம்பித்த சின்ன திரையிலையும் சரி, இப்போ நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிற பெரிய திரையிலையும் சரி, தன்னோட தனி முத்திரையை பதிச்சவர். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு திரைப்படம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் கடந்து வரணும்னு எனக்கு தெரியும். நண்பர் சுப்புராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், இசையமைப்பாளர் ஸ்ரீவித்யா அவர்களுக்கும், தம்பி கெவின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கெவின் அழகாக சிரித்த முகமாக இருக்குது. அந்த மாதிரி முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்க்ரீனில் பார்த்து. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை பிடிச்சிருக்கா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பிடிக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. அடுத்ததாக படத்தோட கதாநாயகன் திரு கெவின் அவர்களே. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மைக்கில் பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் வெளில தான் மைக்கில் பேசினதா ஃபஸ்ட் டைம், இது செகண்ட் டைம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ்க்கா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கெவின். என்ன பிடிச்சிருக்கா படத்தில் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மூவி ஃபார் மீ. அண்ட் அதுக்கு டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், என்னை சூஸ் பண்ணதுக்கு இந்த படத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் கெஸ்ட்டுக்கும் வணக்கம். எங்கள் அம்மாக்காக வந்தீங்க, எப்படியோ எனக்காக வந்த மாதிரி தான். அதுவும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சரி, சாந்தி எனக்காக தான் வந்தாங்க. தேங்க்ஸ் எவ்ரிபடி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் உங்கள் பிளெஸிங்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம், எங்களுக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ப்ரொடியூசர் சார், பிரகாஷம் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் மூவி ஃபார் அஸ். அண்ட் ராஜானா கேமராமேன், அவரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் எனக்கு. அவருக்கும் எனக்கும் அடிக்கடி ஃபோக்கஸ் அப்படின்னு தான் ரொம்ப பிரச்சனை வரும். ஒழுங்காக நிற்கவே மாட்டேன். தேங்க்யூண்ணா, டிப்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ரவி மரியா சார், அவரோட நடிக்கும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் எல்லாருமே டைரக்டர் ஆக்டர் அப்படி இப்படின்னு சொன்னப்போ ரொம்ப நர்வஸாக இருந்தது. அவரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எனக்கு டிப்ஸ் அவரும் கொடுத்தாரு. ஃபைட் சீனப்போ சரி, அவரும் காம்பினேஷன் சீனப்போ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபைட் மாஸ்டர் முகேஷ், அவர்கிட்ட தான் நான் ஃபைட்டே கற்றுக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், அவர் தான் என் குரு. இந்த கோபால்லாம் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எடிட்டர். அண்ட் ஸ்ரீவித்யா மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி மியூசிக். ரியலி என்ஜாய் பண்ணி பண்ணோம் எல்லா சாங்கும், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ டைகர் ஆடியோஸ். தேங்க்யூ ப்ரெஸ் ஆளுங்க, மீடியா ஆளுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
இயக்குனரும் நடிகருமான திரு ரவி மரியா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறேன். இந்த படத்தை எல்லாருமே இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அனுராதா மேடத்துக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது தெளிவாக. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சினிமாவில் ஆற்றிய சேவை, அதோடைய நட்பு, அந்த நட்புடைய பிரதிபலன் இந்த கூட்டம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் நான் வந்திருக்கிறது வந்து இயக்குனர் சுப்ராஜ் சாருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து என்னுடைய இணை இயக்குனர். அவர் வந்தனே நான் தான் இந்த படத்தோட இணை இயக்குனர்னு ஆரம்பித்தார். அவருக்கு இன்னமும் கோடையேட்டர் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்குது. இந்த படத்தில் நானே வில்லனாக நடித்ததுனால அவர் ஏன்ட்ட மட்டும் அதே லெவலில் தான் சார் எப்படி சார் நடந்து வரீங்க சார் போறீங்க சார் அப்படியே தான் இருக்கார். அவருக்கு அந்த கம்பீரம் வரலங்கிறது தான் குறைய தவிர அமைதியாக அவ்வளோ அழகாக அற்புதமாக வேலை வாங்கினார். எனக்கே ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் லேட்டஸ்ட்டாக நிறைய படங்களில் காமெடி கலந்த வில்லனாக பண்ணிகிட்டு இருப்பேன். வெயில், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், இந்த மாதிரி ஒரு கம்பீர வில்லனாக நடிச்சுட்டு இடையில வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லனாக நிறைய படங்கள் நடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்காக இந்த படம் எனக்கு மிகப்பெரிய கம்பீரமான ஒரு இடத்த கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது டேரக்டர் சுப்ராஜ் சார் வந்து ஒவ்வொரு தடையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லுவார், சார் நான் உங்களுடைய படங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வெயில் ரவி மரியா வேணும் சார், எனக்கு வெயில் ரவி மரியா வேணும்னு ஒவ்வொரு ஃப்ரேமை சொல்லி வாங்கினார். நானும் ஒரு 6 வருஷம் பேக்கில் போய் அது எப்படி பண்ணணும் ரீகால் பண்ணி பண்ணேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி டைரக்ஷன் பண்ணுறவங்க தான் எக்ஸ்ட்ரானரே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி அமைதியாக இந்த ஆக்சுவலாக அந்த என்ன பிடிச்சிருக்கா படத்தோட டீமில் எல்லாருமே அமைதி, பொறுமையின் உச்சம். கோட்டை நம்ம டைரக்டர் சுப்ராஜ் சார் வந்து ரொம்ப அமைதி, கெவின் வந்து அடக்கத்தின் உச்சம், நம்ம ப்ரொடியூசர் இருக்காரு பயங்கர சோகம், நாளைக்கு ஷூட்டிங்கு என்ன பண்ணுறதே தெரியாது, ஒரு 10 லட்ச ரூபா அந்த ஷெடியூல் நடத்த வேணும், என்ன சார் பண்ணுறீங்க அப்படிம்பார். இவ்வளவு சோகத்தில் 10 லட்ச ரூபா வேணும்னா சிரிக்கிறாரு அப்படின்னா சுப்ராஜ் சார் இன்ட்ரூஸ் பண்ணார், சார் இவர் தான் சார் என்னுடைய ப்ரொடியூசர்னாரு. டக்குன்னு என்னுடைய இதயம் வந்து லேசாக ஒரு அதிர்வுக்கு ஆளானுச்சு. இந்த வயசில் இவ்வளோ பெரிய அதிர்ச்சி தேவையாக இருக்குது அப்படின்னா சீரியஸாகவே நான் அவ்வளோ மன வருத்தப்பட்டேன். ஏன்னா இன்னைக்கு எடுக்கிற படங்களுடைய ப்ரொடியூசரோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு 30 வயசு 35 வயசில் வந்து மீண்டு வந்துடலாம் வாழ்க்கையை. இல்லை தன்னம்பிக்கையின் உச்சமாக இருக்க தானு சார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய சோகத்தையும் தாங்குவாங்க. அது ஒரு வில் பவர். சார்ட்டு நான் நட்பாக இருந்த காலகட்டத்தில் என்னுடைய மிளகாவை சார் ரிலீஸ் பண்ண காலகட்டத்தில் நான் கேள்வி மேலே கேள்வி கேட்பேன், எப்படி சார் வந்தீங்க மீண்டு, சினிமா ரொம்ப டஃப்பாக விடு வரும் நம்பிக்கை தான் அப்படிம்பார் கேஷுவலாக. அது வயசு இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க இவர் ஃபஸ்ட் டைம் 65 வயசு கிட்ட நெருங்கிடுச்சு, நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பைசா கூட ஃபைனான்ஸ் வெளியில் வாங்காமல் அவ்வளோ அழகாக படத்தை முடித்தார். அந்த பொறுமை, அவருக்கான பொறுமை, டைரக்டருக்கான பொறுமை, ஹீரோவுக்கான பொறுமை. ஹீரோவை நம்ம வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டியே ஆகணும். இந்த படத்தில் அவர் லவ் சீன் நடிக்கிறப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனாகவே இருப்பார், பயங்கர டென்ஷனாக இருப்பார். ஏன் அப்படின்னம்னா, ஒரு பொண்ணு மட்டும் பக்கத்தில் இருந்து லவ் பண்ணுங்கன்னா ஈஸியாக லவ் பண்ணிடலாம். ஆனால் அந்த பொண்ணு பக்கத்தில் ரியலான லவ்வர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்றுட்டே இருப்பார். என்ன கவியன் ஏன் இப்போ பார்த்தாலும் மூஞ்ச ரஃபாக வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க, இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ட் ஜேகே சார் சொன்னார் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அது போக போக சரியாயிரும் அப்படின்னாங்க. இந்த ஸ்டிஃப்னஸ்ஸுக்கு காரணமே அந்த ஹீரோயினோட வந்த லவ்வர் தான். சீரியஸான உண்மை. இப்போ நம்மளே ஷூட்டிங் ஸ்பாட்டு போகும்போது நம்ம ஒரு வில்லன் நடிகனாக இருந்தாலும் வந்து ஹாய் எப்படிங்க ஹாய் அப்படிங்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு 2 வார்த்தை பேசுவோம். இந்த படம் ஃபுல்லாக அந்த பக்கமே போக முடியல. ஏன்னா அந்த ஆள் வந்து ஆஜான பகவனா அந்த ப்ரூஸ்லி மாதிரி பாடியை வச்சுட்டு நமக்கே ஒரு அதிர்வேலை ஏற்படுத்திட்டா அப்படி. ஸோ படம் ஷூட்டிங் நடந்த ஒரு 60 நாளில் நான் ஒரு 25 நாள் நடித்தேன். 25 நாளும் நான் ஒரு டென்ஷனோட தான் நானும் இருந்தேன். ஸோ அந்த விஷயம் மட்டும் தான் அந்த படத்தில் பிடிக்கல, மீது எல்லாமே பிடிச்சிருந்தது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறதுக்கு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிள் கதையை சரியான பில்டப்போட, சரியான ஸ்க்ரீன் பிளேயோட, எந்த முன்னாடி காமெடி நடிகர்களும் இல்லாமல் சிறிய நடிகை வச்சு ஒரு பாட்டு பிள்ளை பார்த்துட்டீங்கன்னா டான்ஸரே ஆடிருக்க மாட்டாங்க, லோக்கல் உள்ள ஆட்களே கூட்டு வச்சு அழகாப்பா அவர் நிறைய விஷயங்களில் வந்து ரெஃபரன்ஸாகவே இருந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். எனக்கு ஏன் சார் அவங்கள கூட்டு வந்துருக்கலாமே, இவங்களுக்கு சார் என்ன எல்லாம் ஃபுல் சாங்கு பாம்பே டான்ஸர் அளவீங்க தான் தாங்க சார், நான் ஓரமாக சேரப்பட்டு உட்காந்துக்கிறேன், 2 க்ளோஸ் பண்ணி கட் பண்ணுங்க நான் சொன்னேன். சார் சும்மா இருங்க சார், ஏன் பிரகாஷ் ராஜா ஆன் பண்ணி ஆடக்கூடாதா, இப்படிலாம் அவர் வந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நான் படம் பார்த்துட்டேன். இந்த படம் புது ஜானரில் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீவித்யா கலை. ஸ்ரீவித்யாங்கிறது அவங்க, கலைங்கிறது அவங்க ஹஸ்பண்டு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல அவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. ஆனால் மியூசிக் டைரக்டராக ஸ்ரீவித்யா மேடம் தான்.
ஒவ்வொரு சாங்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 100 படம் பண்ண மியூசிக் டேரக்டர் மாதிரியே இருக்கும். நீங்கள் சாங் பார்க்கும் போதே ஒரு சாங் 5 தடவை 6 தடவை தான் கேட்டால் தான் ஹிட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே அட்டாச் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் டியூனர் அவங்க. ரொம்ப அற்புதமான மியூசிக் டைரக்டர். அப்புறம் ஒளிப்பதிவாளர் டி ராஜா சார், அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன ஃபெசிலிட்டியை வச்சு ரொம்ப அழகாக அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணார். பொறுமையின் உச்சம் ஹீரோனா பொறுமையின் எச்சம் வந்து ராஜா. என்ன கோவங்கிறத படவே மாட்டார். லைட்டு போ சார் 6:15 ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் சார், அதுக்கப்புறம் வித்தவுட் பிரேக்கில் போக முடியாது, அப்புறம் இன்னொரு மீட்டர் விழுந்துடும் அப்படின்னா கூட அப்படியா ரைட்டு அப்படி தான் சொல்லுவார். டென்ஷனே இல்லாத ஒரு, அதாவது நிறைய டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் ஒரு சின்ன ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கணும். இல்லைன்னா சண்டை காட்டு தான் ஷூட்டிங் ஃபுல்லாக எப்படா முடிச்சு அனுப்புறதுங்கிற மாதிரி டென்ஷன் வந்துடும். ஆனால் ராஜா மாதிரி கேமராமேனை எந்த டைரக்டரும் பாலா சார்லேருந்து இன்றைக்கி வந்து புது டைரக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அற்புதமாக ஒரு டைரக்டருடைய கதையை கேட்டு அதுக்கு அவர் சொல்கிற ஷார்ட்டை மட்டும் தான் எடுப்பார், அவராக எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அந்த அப்புறம் இந்த படத்துடைய எடிட்டர் கோபாலகிருஷ்ணன் எனக்கு சுத்தமாக பழக்கமே இல்லை. இருந்தாலும் படமாக பார்க்கும்போது அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அப்புறம் லிரிக் ரைட்டர் விவேகா பல நல்ல வரி எழுதியிருக்காரு. அது இன்னொரு தடவை நான் கேட்டால் தான் எனக்கு தெரியும். ஏன்னா என் பாட்டில் ஃபுல்லாக வந்து கிளாமர் வரியாக அமைஞ்சு போச்சு. அந்த ஒரு சோக சாங்கில் வந்து விவேகா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து விவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் இல்லாமல் இருக்குது. எனக்கு தெரியும் விவேகா சார், இந்த படம் உங்களுக்கு பெரிய பிரேக்காக இருக்கும். மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண விட்டு போன அத்தனை டெக்னீஷியனுக்கும் நான் சொல்ல மறந்தால் மன்னிச்சுங்க. முக்கியமாக அபிநேஷி மேடம், உங்களை பற்றி சொல்லி ஆகணும். அபிநேஷி மேடம் வந்து எத்தனையோ பாட்டுக்கு சோலோவாக டான்ஸ் ஆடிருக்காங்க. ஒரு கோரியோகிராஃபுக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும். அவங்க எடிட்டர் படித்து ஆவிட் எடிட்டிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. 4 நாள் அவங்க இந்த பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு. என்னுடைய பாட்டு ஒவ்வொரு சாங்கும் 2-2.5 நாள் தான் ஷூட் பண்ணாங்க. ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 5 நாள் ஷூட் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் தரும். ஏன்னா அவங்க எடிட்டிங் சென்ஸோடு ஷூட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா அஃப்கோர்ஸ் ஹீரோ சாரோட அம்மா தான் பேச வரணும். இப்போது உங்கள் பையனை வாழ்த்தி நீங்கள் பேசணும். வாங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஸ்டேஜில் மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க தான். ப்ரெஸ் ஆகட்டும், சமுத்திரகனி சார், தேவா சார், தானு சார், கங்கைமரன் சார், நிரோஷா, சாந்தி, லதா, எல்லாருமே எனக்காக தான் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என் சன்னுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் முதல்ல, ஏன்னா நான் இப்போ ஆக்ட் பண்ண வைக்கணுன்ற ஐடியாவே இல்லை. திடீர்னு டைரக்டர் சார் ஒரு நாள் வந்து பார்த்தாரு, அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் பையன் தான் ஹீரோவாக பண்ணணும்னு. நான் அப்பவும் மறுபடியும் நீங்கள் கன்ஃபார்ம்டாக சொல்கிறீங்களா சார், நிஜமாவே வா அப்படின்னு. இல்லைம்மா, உண்மையாகவே எனக்கு உங்கள் சன் தான் ஹீரோவாக பண்ண வைக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு அவர் நம்பிக்கையுடன் சொன்னார். நானும் ஓகே சொன்னேன். இப்போது படம் ரிலீஸ் வரைக்கும், ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் வந்துடுச்சு. இனி ரிலீஸ் ஆகிடும். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். என் மகனுக்கும் அதே சப்போர்ட் கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. திருமதி சாந்தி ஸ்ரீஹரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறேன். எல்லோரும் வந்து அனுராதாக்காக மட்டும் மட்டும் வந்தேன்னு சொன்னாங்க. பட் நான் வந்தது வந்து கெவினுக்காக. ஏன்னா நான் தூக்கி வளர்த்த பிள்ளை அது. அபியும் கெவினும் அவங்க அம்மா ஷூட்டிங் போகும்போது எங்கள் வீட்டில் தான் விட்டு போவாங்க. ஸோ சின்ன வயசில் ஜாஸ்தி வந்தது எங்ககிட்ட தான். ஸோ நான் வந்தது வந்து என் பிள்ளைக்காக. கெவின் பெரிய ஹீரோவாக வரணும், அவங்க அம்மாவோட கனவுகள் எல்லாம் நிறைவேறணும் என்று அந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டி தேங்க்யூ ஸோ மச். திரு ஜி.கே. சார் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். எடுத்த உடனே இப்படி ஒரு இக்கட்டாக என்னை கூட்டு வச்சுட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பொதுவாக ஒரு ஆடியோ ரிலீஸ்ன்னா எல்லாருமே சந்தோஷத்தில் அந்த யூனிட்டை வாழ்த்துறதுக்கு வருவோம். இதில் அனுராதா அவர்கள் எத்தனை பேருக்கு நட்பு ரீதியாக தெரிஞ்சவங்க, எவ்வளோ சீனியர். அதனால் இண்டஸ்ட்ரியே அவங்கள வாழ்த்துறதுக்காக இங்கே வந்திருக்கோங்கிறது உண்மை. அவங்களோட வாரிசு கெவின் ஹீரோவாக நடிச்சிருக்க இந்த படம் டைட்டில்லையே நம்ம எல்லாரையும் கவர்ந்துடுது. என்ன பிடிச்சிருக்கா? சத்தியமாக பிடிச்சிருக்கு. உங்களை மட்டும் இல்லை, உங்கள்
அவங்க யூனிட்டியே பிடிச்சிருக்கு. பர்டிகுலராக ஹீரோ சொல்லலாம். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாஞ்ச குட்டி அப்போ இங்கே இருக்குது, 32 அடி இந்த குட்டி பாயம் அப்படிங்கிறது உண்மை. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஸ்க்ரீனை பார்த்தப்போ கேமராமேன் லட்டாக அழகாக நல்ல ஃப்ரேமிங்கோட நல்லா கொடுத்துருக்காரு. முழு படம் பார்க்குறப்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவரோட ஒர்க்குக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நல்ல பாடல்கள். நானும் தேவசாரம் பேசுகிறப்போ ரமேஷ் வைத்தியா பாடியிருக்காங்கன்னு சொன்னார் தேவசார். ஒரு பாட்டு கேட்டோம், ஆனந்த் வைத்தியநாதன். அருமையான பாட்டு. அதாவது எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சுங்கிறது நிரூபிக்கிற மாதிரி இந்த விஷயம். கேட்ட உடனே பிடிச்சிது. பழமை என்றைக்குமே நல்லா இருக்குங்க. அந்த பழமையை பூத்துன இந்த இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் ஓஹோன்னு வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எல்லா விழாக்களையும் சொல்லுவோம். உண்மையாக இந்த படம் ஓஹோன்னு வரோங்கிறதுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்களுக்காக அவங்க வாரிசு ஓஹோன்னு இந்த இண்டஸ்ட்ரியில் வருவார். வரக்கூடிய வாய்ப்புகள், அந்தஸ்து எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. நல்ல உயரமான ஹீரோக்கள் கிடைக்கிறது இன்றைக்கி கஷ்டம். நல்ல உயரம், அழகாக இருக்கார், அற்புதமாக பண்ணுறாரு. படம் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அது மாறும், நல்லா வருவார். இந்த படம் நல்லா வரும்னு வாழ்த்தி உங்ககிட்டேருந்து விடைபெறேன். வணக்கம். இயக்குனர் செந்தில்நாதன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் என் இனிய தயாரிப்பாளர் கலைப்புலி டான் அவர்களுக்கும், என் இசையமைப்பாளர்கள் திரு தேவா அவர்களுக்கும், என் முதல் படத்தின் பாடலாசிரியர் திரு கங்கை அமரன் அவர்களுக்கும், அதாவது என்னை இயக்குனராக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு கங்கை அமரன் சாரனுடைய பாடல் வரிகள், அவருடைய சிந்திய வெண்மணி, அடி கான கருங்குயில, இதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிரேட் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர், இப்படி பல அவதாரங்கள் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய இணைய இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் தான் அவர் ஜிகே சார். பூந்தோட்ட காவல்காரன் தான் அவருக்கு முதல் படம். என்னுடைய கலை இயக்குனர், அதுவும் அந்த ஜிகேக்கு ஒரு பெரிய விளக்கமே சொன்னாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இது இப்போ காலையில் நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஒரு இசை வெளியீட்டு விழாக்கு கிளம்புற அந்த இதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு 30-35 வருஷமாக அனுராதா மேடம் தெரியும். எங்கள் குடும்பத்தில் அவங்களும் ஒருத்தர் தான். எங்கள் வீட்டிலே வருவாங்க, நாங்களும் அவங்க வீட்டுக்கு போவோம். அப்படி ஒரு சகஜமாக இருந்தவங்க. அவங்களுடைய பையன் அப்படின்லாம் இல்லை, எங்கள் சொந்தத்தில் என்னுடைய தங்கச்சிக்கு ஒரு பையன் இருந்து, அவங்க பையன் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குடும்ப விழாவாக தான் நான் இங்கே வந்தேன். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க பொண்ணு அபினேஸ்ரீ பெரிய ஹீரோவாக இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் வரணும், கண்டிப்பாக வருவார். இந்த படத்தினுடைய வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியனுக்கும் இயக்குனருக்கும், இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் பிரகாசம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். படம் நிச்சயமாக 100 நாள் ஓடும். 100வது நாள் விழாவில் அனைவரும் சந்திப்போம். லதா மேடம் ஒரு சில வார்த்தைங்க பேசுவாங்க. இது உண்மையில் எங்கள் குடும்ப இசை வெளியீட்டு விழான்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்கே கெவினும் அபியும் எங்கள் வீட்டிலே குழந்தையிலேருந்து வளர்ந்தாங்கன்னு சொல்லலாம். அனுக்காக்கும் சதீஷ்க்கும் நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அதே மாதிரி கெவினும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும், அவனுடைய வாழ்க்கையில் இனிமேல் வெற்றியை தான் அவன் பார்க்கணுன்னு எல்லாம் வந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அக்காவுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். படத்தோட இசையமைப்பாளர் திருமதி ஸ்ரீவித்யா கலை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் இப்படி ஒரு நாள் நம்ம நிற்போமா அப்படின்னு பல நாட்கள் ஏங்கினது உண்டு. பல வருட போராட்டங்களுக்கு பிறகு இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்கு. அதை கண்டிப்பாக நான் ஒரு நல்ல முறையில் யூஸ் பண்ணிப்பேன். முக்கியமாக நான் ஒருவருக்கு நன்றி செலுத்தணும். திரு கலைப்புலி தானு சார் அவர்கள். அவரை அழைச்சி இந்த விழாவுக்கு நீங்கள் சிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு க்ரியேட்டராக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தானு சார் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு. நான் அவரை மீட் பண்ணுற அன்றைக்கி தான் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அவர் ஒரு இசையமைப்பாளரும் கூட. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அன்னிக்கை வந்து அவர் பாடி காமிச்ச விதம், அவருக்கு இருக்கிற இசைஞானத்தை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப வியந்தேன். இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து நான் ஆஸ் அ நியூ கம்மர் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு நோ தட் ஹீஸ் அ குட் மியூசிஷியன். அப்புறம் தேவா சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இங்கே மிகப்பெரிய இசை அமைப்பாளர்கள் உட்காந்துருக்காங்க. திரு கங்கையமரன் சார் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு, அதாவது ஒரு பெண் இசையமைப்பாளராக எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு பிரகாசம் அவர்களுக்கும், என்னுடைய டைரக்டர் திரு சுப்பராஜ் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, அல்டிமேட்டாக மக்களை போய் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி உழைச்சிட்ருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பாடல்களுமே பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிகப்பெரிய நன்றி வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டைகர் ஆடியோஸ். அவங்க தான் என்னோடய பாடல்களை கேட்டு இது வந்து வெளியிடுறதுக்கு சம்மதிக்கும் போது எனக்கு டைகர் ஆடியோஸ் வந்து வெளியிடுறது நான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிறகு நான் 12 வருஷ போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு மேடையில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒத்துழைப்பு, என்கரேஜ்மெண்ட், அப்புறம் அறிவு, இது அனைத்தையும் எனக்கு கொடுத்த என்னுடைய தாய் தந்தை, என்னோடய அம்மா அப்பா 2 பேருமே இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக பத்திரிகை சொந்தங்களுக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஏன் இந்த சிறப்புனா, இதுக்கு கொஞ்ச காலமாக எனக்கு தெரிஞ்ச முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது பத்திரிகை மீடியாக்கள் மட்டும் அப்படிங்கிற இருந்து போய் இப்போ இன்றைக்கி வந்து அது எப்படி மாறுச்சுன்னு தெரில. 2 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் 2 கோடி ரூபா விளம்பரத்துக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. அப்போ எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே எப்படி குவாலிட்டியான படம் எடுக்கிறது, அது எப்படி எங்கேருந்து மாறுச்சுன்னு தெரியல. அது திரும்பவும் இந்த எல்லாருடைய ஊடகங்களும் சேர்ந்து அதை வந்து அந்த இடத்த பிடிக்கணும், அந்த எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு வணக்கம். அப்புறம் வந்து என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோடய உதவியாளர் ராஜா ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அதில் ஒரு ரவி மரியா சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு என்னென்னா, நானாக ஒரு சிறப்புன்னு நினச்சிக்கிறது என்னென்னா, சட்டியில் இருந்தால் தான் வகுப்பையில் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் என்கிட்ட வேலை கற்றுக்கிட்டா சட்டியில் இல்லைனாலும் வகுப்பையில் வர வைப்போம். அதுதான் எங்களோட சிறப்பு. ஏன்னா இருக்கிறதுல எவ்வளோ சிறப்பாக வர வைக்கணுங்கிறத இந்த படத்தில் வந்து நிரூபித்து காட்டியிருக்கார் ராஜா. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீவித்யா, அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி வந்து புது மியூசிக் டைரக்டர் மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. எல்லா டைப் ஆஃப் சாங்கும் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அப்புறம் கெவின், அவருக்கு வந்து மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று தரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா அனுராதா மேடம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அப்புறம் ரவி மரியா வில்லனாகவே பார்த்துருக்கோம். அவர் மாதிரி கீழே இறங்கி ஒரு லெவலில் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப இறங்கி நாங்கள் ரொம்ப ரசித்தோம். ஒரு அப்புறம் வந்து இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ சிரிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னார். அதை விட வந்து இந்த கம்பெனியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரைட்டாக இருக்குது. கம்பெனி பேர் பிரைட்டாக இருக்குது. சாரோட பேர் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இதுவே அவங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயம். அப்புறம் சுப்ராஜ் வந்து ஒரு இதுவாக இல்லை அப்படின்னு சொன்னார், என்னது ஃபோர்ஸாக இல்லை அப்படின்னு. அவர் கொஞ்சம் இதுவாக
பயப்படுற மாதிரி இருக்காருன்னு. ஆளு தான் பயப்படுற மாதிரி இருக்கார். அவர் எடுத்துக்க படம் வந்து ரொம்ப போல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் பார்த்தப்போ ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காரு. இந்த டீம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா இந்த படத்தின் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் தேதி 7வது மாதம் ஒரு வானவில் மாதிரி இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக அமைந்து இருக்கிறது. ரவி மரியா அவர்கள் சொல்லும்போது சொன்னார் பிரேக் என்று சொன்னார். பிரேக் என்றால் தடை என்று அர்த்தம். தடை இல்லாமல் விவேகா ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதை அப்படி சொல்லியிருப்பார் போல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வருடத்தின் மிகப்பெரிய வெற்றி படமான வீரம் படத்தின் அனைத்து பாடல்களையும் நான் தான் எழுதியிருக்கிறேன். ஜிங்கனமணி பாடலிலிருந்து எப்பமா மல்ட்ரீட் வரைக்கும் ஜில்லா பாடல்கள் இன்னமும் தொலைக்காட்சியிலே அலறி கொண்டிருக்கிறது. அடுத்து உலகநாயகனுடைய உத்தம வில்லனிலிருந்து அஞ்சானிலிருந்து 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை நண்பருக்கு சொல்லிக்கொள்கிறேன். சுப்ராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப அற்புதமான ஒரு இயக்குனர். அதை என்ன வேண்டுமோ அதை மிக நாசூக்காக பேசி வாங்கி விடுகிற ஒரு அற்புதமான மனிதர் சுப்ராஜ். என்ன வேணும், அந்த கதைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு புது இயக்குனராக இருந்தாலும் கூட நுட்பமாக உட்கார்ந்து ஒரு பாடலாசிரியரிடத்திலே வாங்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டிருக்கிற ஒரு தொழில்நுட்ப இயக்குனர், தொழில்நுட்ப வல்லுனர். இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒரு 5 பாடல்களை வாங்கியிருக்கிறார். 5 பாடல்களுமே 8 திசைகளிலேயும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு அற்புதமான பாடல்களாக வந்திருக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரகாசம் அவர்கள் ஒரு நல்ல கலைஞன், கண்டிப்பாக திரைத்துறையில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய அன்பு சகோதரி ஸ்ரீவித்யா கலை அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா சாஸ்திரிய சங்கீதமும் தெரியும், சாமானிய மக்களினுடைய இசையும் தெரியும். ரெண்டையும் கலந்து ரொம்ப அழகாக வந்து இங்கே கொடுத்துருக்கிறார். ஒன்றும் இல்லை, இந்த பாடல்கள் வெளிவருவதற்கு முன்பே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த பாடலை கேட்டுவிட்டு யார் இந்த இசையமைப்பாளர் என்று என்னை கேட்டார்கள். படம் வெளிவருவதற்கு முன்பே அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களிடத்துலையும் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பதனாலே அங்கங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை கோர்த்து அற்புதமாக ஒரு சிறந்த இசையமைப்பாளராக உருவாகி இருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. இந்த என்ன பிடிச்சிருக்கா படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா என்னுடைய முதல் படம் நீ வருவாயனில் வந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா என்று தான் முதல் பாடலை ஆரம்பித்தேன். எல்லோரும் பிடித்திருக்கு என்று சொன்னார்கள். அதே போல் என்ன பிடிச்சிருக்கா மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், நான் பிரியா ஆனந்த் பேசுகிறேன். இந்த லிங்கை வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட்ஃப்ளிக்ஸ்.